அலைகளுக்கு ஆதாரமான நீர்தான் கடலுக்கும் ஆதாரம் என்பது போல, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரே சச்சிதானந்த ஆதாரத்தின் இருவகை வெளிப்பாடுகள் என்று தெரிந்து கொண்டால் வாழ்க்கையே வேடிக்கையாகிவிடும். வாழ்வு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆதாரம் ஒன்று, வேறுபாடுகள் வெறும் விளையாட்டுத்தான். ஒரு நாடகத்தில் அரிச்சந்திர மகாராஜாவாக ஒருவர் நடிக்கிறார். அதே நாடகத்தில் பிச்சைக்காரனாக இன்னொருவர் நடிக்கிறார். இரண்டும் முரண்பாடான பாத்திரங்கள். ஒரு நபர் சர்வாதிகாரமுடையவர், இன்னொருவர் எல்லாவற்றிற்கும் கையேந்தும் ஆண்டி. நாடகம் முடிந்ததும் 2 பேருக்கும் கூலி ஒன்றுதான், 25 ரூபாயும் ஒரு டம்ளர் சாராயமும். ராஜாவை பார்த்து ஆண்டி தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை கொள்ள தேவையில்லை. அடிப்படையில் இருவரும் சமம். வேஷத்தில்தான் வேறுபாடு. இருவரும் வேஷத்தில் வெளுத்து வாங்குகிறார்கள். எல்லோரும் ஆதார விஷயத்தில் சமம் என்று தெரிந்து கொண்டால் சமுதாய ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அனைத்தும் வேடிக்கை விளையாட்டாகிவிடும். சுவாமி சங்கரானந்தாவின் தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்த இறைவன் என்னும் புத்தகத்தில் 51வது பக்கம்.